இல்லை பாக்கியா அப்படிங்கிறாங்க ராதிகா. நேற்று உங்கள் அம்மா தேவையில்லாமல் அத்தைக்கிட்ட என்னென்னமோ பேசியிருக்காங்க. அவங்க என்ன பாக்கியா பேசியிருக்க போகிறாங்க? பேசியிருக்காங்கங்க, புருஷன் இறந்து 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஊர் சுற்ற போகிறீங்களான்னு உங்கள் அம்மா கேட்டிருக்காங்கங்க. சேச்சே, எங்கள் அம்மாலாம் அப்படி பேச மாட்டாங்க. அப்போது நான் என்ன போய் சொல்கிறேனா? ஏன் மாமியார் என்ன பண்ணணும்னு சொல்ல உங்கள் அம்மாவுக்கு என்னங்க உரிமை இருக்குது? எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம், நம்ம வேலையை பார்த்து நம்ம சும்மா இருக்கலான்னு பார்த்தா சும்மா இருக்க விட மாட்டாங்களா? தலைக்கு மேலே ஏறி ஆடுவாங்களா? ராதிகா ஏதோ சொல்ல வராங்க பாக்கியா. என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல போய் உங்கள் அம்மாட்ட பேசுங்க. இந்த மாதிரி இனிமேல் நடந்துக்கிட்டால் நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன், தொலைச்சிருவேன். ராதிகா கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மையோவுக்கு அவங்க பாட்டி ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. பெல் அடிக்குது. ஐயோ, நான் கொஞ்ச நேரம் உட்காரது யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறாங்க. மையோ இருங்க பாட்டி நானே போகிறேன்னு போய் திறக்கிறேன். பார்த்தாங்கன்னா ராதிகா உள்ளே வந்துட்டாங்க. உனக்கு ஜூஸ் கொண்டு வரட்டுமாம்மா? ஜூஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், குளு குளுன்னு இருக்கும்.